வணக்கம். ஆன்மீக செய்திகள். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி மீனாட்சிபுரம் முத்துமாரியம்மன் கோயிலில் மாசி பங்குனி பால்குடம் திருவிழா கடந்த 10ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. 10 நாட்கள் நடைபெறும் விழாவில் காப்பு கட்டி விரதம் இருந்த பக்தர்கள் தினமும் பால்குடம், அக்கினி சட்டி, அலகு குத்தி அம்மனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்தி வருகின்றனர். இன்று காரைக்குடி கழனிவாசல், வேடன் நகர் மற்றும் திருப்பத்தூர், சிவகங்கை, அறந்தாங்கி உள்ளிட்ட பகுதிகளில் வசிக்கும் நரிக்குறவ பக்தர்கள் 100க்கும் மேற்பட்டோர் பால்குடம் எடுத்து அலகு குத்தி அக்னி சட்டி ஊர்வலமாக கோயில் வந்தனர். அங்கு நேர்த்திக்கடனை செலுத்தினர். அதில் நரிக்குறவ பக்தர் ஒருவர் அலங்கார வாகனத்தில் அலகு குத்தி முதுகில் ஊசியில் குத்தி தொங்கியபடி பறவை காவடியில் பவனி வந்து நேர்த்திக்கடன் செலுத்தினார். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் உள்ள தியாக வினோத பெருமாள் கோயில் கும்பாபிஷேகம் இன்று விமரிசையாக நடைபெற்றது. இதில் மானாமதுரை மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளைச் சேர்ந்த பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. கோயில் விழா கமிட்டி நிர்வாகிகள் ஏற்பாடுகளை செய்திருந்தனர். நீலகிரி மாவட்டத்தின் காவல் தெய்வங்கள் வாழும் கோயிலாக ஊட்டி மாரியம்மன் கருதப்படுகிறார். ஒரே கருவறைக்குள் மாரியம்மன், காளியம்மன் ஆகிய 2 தெய்வங்கள் குடிகொண்டுள்ள கோயிலாக விளங்கி வருகிறது. இக்கோயிலில் 36 நாள்கள் பிரம்மோற்சவம் நடக்கும். இந்து அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள இக்கோயிலில் 1 மாதம் நடக்கும் திருவிழாவின் போது பல்வேறு சமுதாயத்தைச் சேர்ந்த பக்தர்கள் தங்களது பாரம்பரிய முறைப்படி அம்மனுக்கு அலங்காரம் செய்து தேர்பவனி நடத்துவது வழக்கம். இந்த ஆண்டுக்கான தேர் திருவிழா நேற்று முன்தினம் கணபதி ஹோமம், பூச்சொரிதல், நவகலச பூஜை உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு பூஜைகளுடன் துவங்கியது. உபயதாரர்கள் சார்பில் பல்வேறு அலங்காரங்களில் தேர்பவனி இன்று முதல் தொடங்கியது. நீலகிரி மாவட்ட ஒக்கலிகர சங்கம் சார்பில் காலை மகா கணபதி ஹோமம், மகாலட்சுமி ஹோமம், துர்கா ஹோமம் மற்றும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. தொடர்ந்து உபய தேர் திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. இதில் புலிவாகனத்தில் ஆதிபராசக்தி அலங்காரத்தில் அம்மன் தேர்பவனியில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். கர்நாடக மாண்டியா பகுதியில் இருந்து வந்திருந்த குழுவினரின் எக்ஸகானா, கதகளி, வீரகாசை ஆட்டங்கள் அனைவரையும் வெகுவாக கவர்ந்தது. விழாவையொட்டி தினமும் ஸ்ரீ காமாட்சியம்மன், ஸ்ரீ முத்து பல்லக்கு, தேவி ஸ்ரீ கருமாரியம்மன், ஸ்ரீ எத்தையம்மன், ஸ்ரீ அங்காளம்மன், ஸ்ரீ பகவதி உள்ளிட்ட பல்வேறு அலங்காரங்களில் அடுத்த மாதம் 13ஆம் தேதி வரை தேர்பவனி நடக்கிறது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக வரும் ஏப்ரல் 14ஆம் தேதி திருத்தேர் விழா நடக்கிறது.
பிரதோஷ நாளில் சிவபெருமானையும் நந்தி பெருமானையும் வழிபட்டால் தோஷங்கள் நீங்கி நன்மை கிடைக்கும் என்பது ஐதீகம். அதன்படி பங்குனி தேய்பிறை பிரதோஷமான இன்று திருச்சி திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரி உடனுரை ஜம்பகேஸ்வரர் ஆலயத்தில் மகா அபிஷேகம் நடைபெற்றது. நந்தி பெருமானுக்கு பஞ்சாமிர்தம், பால், தயிர், சந்தனம், மஞ்சள், பன்னீர், இளநீர், திரவியப் பொடி உள்ளிட்ட 12 வகை வாசனை திரவியங்களை கொண்டு நடந்த அபிஷேக நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி கொன்னையூர் முத்துமாரியம்மன் கோயில் பூச்சொரிதல் விழா வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது. இன்று 500க்கும் மேற்பட்ட பக்தர்கள் அலகு குத்தி காவடி, பால்குடம் எடுத்து வந்து கோயில் முன்பு அமைக்கப்பட்டிருந்த அக்னி குண்டத்தில் இறங்கினர். திரளான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் அம்மனை வழிபட்டனர்.